श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। नमः पन्नगनद्धाय वैकुण्ठवशवर्तिने श्रुतिसिन्धुसुधोत्पाद மந்தராய கருத்மதே. கருத்மானுடைய வைபவத்தை சொல்லக்கூடிய கருட தண்டகம் என்கிற சுவாமியினுடைய கிரந்தத்தினுடைய அர்த்தத்தை நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அதுல முதல்ல இந்த இதுக்கு ஒரு அனுஷ்டுப் ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம் மாதிரி சாத்திருக்க. இந்த இந்த மங்கள ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தோம். நம்ம பன்னகநத்தாய வைகுண்ட வசவர்த்தினே ஸ்ருதி சிந்து சுதோத்பாத மந்தராய கருத்மதேன்னு. இந்த ஸ்ருதி சிந்து வேதமாகிற ஒரு கடல், அந்த கடல்ல இருந்து இது ஒரு பார்க்கடல், அந்த பார்க்கடல்ல இருந்து அமிர்தத்தை உண்டு பண்ணுவதற்கு காரணமாக இருக்கிறது, கடைவதற்கு காரணமாக இருக்கிற மந்திர பர்வதம். அந்த மாதிரி வேதமாகிற கடல்ல இருந்து அமிர்தத்தை உண்டு பண்ணுவதற்கு காரணமாக இருக்கிறது இந்த கருத்மான் என்பதாக சொல்ற. அந்த இடத்துல மந்திரமல்ல எப்படி வைகுண்டன்றது பெருமாள், பெருமாளுக்கு வசவர்த்தியாக இருந்துருக்கு, பெருமாளுடைய அதீனமாக இருந்துருக்கு. அந்த பெருமாள் தான் ஆமையாக இருந்து அந்த மந்திரமலையும் அசையாதையும் மேலையும் பிடிச்சுட்டு இருக்கிறதுனால வைகுண்ட வசம், வைகுண்டனுடைய வசமாக இருந்துருக்கு. பன்னகநத்தாய பாம்புகளாலே சூழப்பட்டதுன்னு அர்த்தம். அந்த கயத்தால சுத்தி இருக்க மாதிரி இங்க பாம்பு அதை சுத்திண்டு இருக்கு. அப்படிப்பட்ட கருத்மத்தை நமஹா, கருத்மானின் பொருட்டு நமஹா. நமஹான்றது சுவாவதிகோத்கிருஷ்டத்துவ பிரகாரக ஞானானுகூல வியாபாரன்னு அவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு. தன்னை காட்டிலும் உயர்ந்தவன் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். அப்படி நம்மளிடத்துல இப்ப யாரோ ஒருத்தரை பாக்குறோம், அவ நம்ம காட்டிலும் உயர்ந்தவான்ற எண்ணம் நம்ம இடத்துல இருந்ததுன்னா அதனுடைய வெளிப்பாடாக செய்யக்கூடிய செயல், அது மானசிகமாக இருக்கலாம், வாசிக்கமாக இருக்கலாம், நமகான்ற வார்த்தையை சொல்லலாம், விழுந்து சேவிக்கலாம். இது எல்லாத்தையும் சொல்றது நம சப்தம்னு வியாக்கியானம் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி ரீதியில இந்த இடத்துல கருத்மானுக்கு சொல்ற உபமானம் ரூபகம் என்பதாக இரண்டு சொல்றது. அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னாக்க சிமிலி மெட்டாஃபர்னு சொல்றோம். சிமிலி அப்படின்னாக்க சந்திரயுவ முகம், சந்திரனை போல முகம், அந்த போலன்ற இவன்ற சப்தம் வந்ததுன்னாக்க அது உபமானமாக ஆகும். ரூபகம்னு சொல்லச்சே சந்திரமுகி அப்படின்னு சொல்றது. முகச்சந்திரஹா, இவனுடைய முகமாகிய சந்திரன், இது சொல்லச்சே இது ரூபகம். இப்ப இந்த இடத்துல நம பன்னகநத்தாய வைகுண்ட வசவர்த்தினே ஸ்ருதி சிந்து சுதோத்பாத மந்தராய கருத்மதேன்னு சொல்லச்சே திருப்பார்கடல்ல பால் கடையச்சே மந்திரமல மாதிரின்னு அந்த இவன்றது இல்ல. அது இந்த இடத்துல இந்த ரூபகமாக தான் சொல்லணும். இது அலங்காரத்துல வரச்சே
இப்போ ஒரு வியக்தமா இன்னொன்னு பார்க்க போறோம். இந்த முதல் சரணத்துல கருடமகில வேத நீடாதிரூடம் திருஷத்பீடனோத்கண்டிதா குண்ட வைகுண்ட பீடீகிருதஸ்கந்தமீடே ஸ்வநீடா கதிப்ரீத ருத்ரஹ சுகீர்த்திஸ்தனாபோககாಢோபகூಢ ஸ்புரத்கண்டகவ்ராத வேதௌ யதா வேபமானத்விஜிஹ்வாதிபாகல்பவிஷ்பார்யமாண பட்டாபாட்டிகாரத்னரோச்சிच्छटाराजिधीराजितम् காந்திகல்லோலிநீராஜிதம். தேசிகனுடைய ஸ்ரீசக்தி ரொம்ப அற்புதம். இதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு பெருமாள் சக்தி கொடுக்கணும். இது சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இங்க நாங்க பார்க்க போறோம். கருடமகில வேத நீடாதிரூடம். நீடம் அப்படின்னாக்க பட்சிகள்லாம் வாசம் பண்ற ஸ்தானம். கூடுன்னு நெஸ்ட்னு சொல்றாடோ இல்லையோ, அதுதான் சொல்ற. அது நீடம்ன்றது சுவாசஸ்தானமாக இருக்கு. எல்லா வேதங்களுமே கருத்மானுக்கு வாசஸ்தானமாக இருந்துருக்கு. அதாவது வேதங்கள் தான் கருத்மானுக்கு வாசஸ்தானம் என்பதாக சொல்ற. கருடம் அகில வேத நீடாதிரூடம். இது கருடம். கருடம்ன்றது விசேஷம். அகில வேத நீடாதிரூடம், எல்லா வேதங்களாகிற ஒரு நீடம், அதாவது வாசஸ்தானம், நெஸ்ட், அந்த கூடு, அதுல அதிரூடமாக இருந்துருக்கிறவர், அதுல இருந்துருக்கிறவர்னு அர்த்தம் இருக்கு. இப்போ இந்த அம்சத்துல பல விஷயங்கள்லாம் நம்ம இப்ப பார்க்க வேண்டியிருக்கு. கருடம் ஈடே. இந்த ஸ்லோகத்துல ஈடேன்றது கிரியாபதம். கருடனை நமஸ்கரிக்கிறேன். அந்த கருடன் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறவர்? அகிலவேத நீடாதிரூடம். அகிலஹா, அகிலஹான்னா கிருத்னஹா, மொத்தம் ஒரு வேதம் இல்லாத எல்லாமே. அதுவா அகில சப்தத்துக்கு கில பின்னஹான்னு ஒரு அர்த்தம். அகிலஹான்றதுக்கு கிலத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இருந்திருக்கிறது இருக்க கில பின்னம். தத்துவம் அதத்துவம் சொல்றோம். தத்துவம்னாக்க உண்மைன்னு அர்த்தம். அதத்துவம்ன்றது உண்மையை காட்டிலும் வேறுபட்டதுன்னு அர்த்தம். அகிலம், கிலம்னாக்க என்னன்னா, அதாவது சில வேத பாகம்தான் நமக்கு கிடைச்சிருக்கு, பல பாகங்கள் நமக்கு கிடைக்கல. இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற பாகம்லாம் கருத்மானுக்கு வாசஸ்தானமாக இருக்கு, சரீரமா இருக்குன்னு சொல்றதா அப்படின்னா இல்ல. எல்லா வேதமும், அதாவது கிலஹா அகிலஹா கிலபின்னஹான்னு சொன்னோம்னாக்க மொத்த வேதமுமே, சமஸ்த வேதமுமே, கிருத்தன வேதமுமே எம்பெருமானுக்கு வாசஸ்தானமாக இருந்துருக்கு. இந்த கிலம் அகிலம்னு பிரிக்காத எல்லாமே. இதுல இந்த நஞ்சு சொல்றோம் இல்லையோ, நஞ்சுக்கு 6 அர்த்தம் சொல்லிருக்கு. நஞ்சுனாக்க எதிர்மறையாக சொல்றது, ஆன்னு சொல்றதோ நான்னு சொல்றதோ இதுக்கு சொல்லச்சு. இதுக்கு 6 அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. தத் சாதிருஷ்யம், ததன்யத்துவம், தத் அல்பத்துவம், விரோதிதா, அப்ராசத்தியம், அபாவஸ்ச, நஞர்த்தஹ, ஷட் பிரகீர்த்திதாக. நஞர்த்தத்துக்கு நஞ்சுக்கு 6 அர்த்தங்கள். ஆன்ற சப்தம் நஞ்ச எதிர்மறையை போதிக்கிற சப்தம். இது ஆன்றது தத் சாதிருஷ்யம், அது மாதிரி ஒரு அர்த்தத்துல வருது. ததன்யத்துவம்
அதை காட்டிலும் வேறுபட்டது. அதாவது ந கிலஹா அகிலஹா கில பின்னஹான்னு சொல்லச்சே அகிலம்னு அர்த்தம். அகிலஹா அப்படின்னாக்க மீதி இல்லாமல் முழுமைன்றது அர்த்தம். தது அல்பத்துவம், அதுல கொஞ்சமா தான் இருக்கு. அதாவது இப்ப வெள்ளம் எப்படி தித்திப்பா இருக்கான்னாக்க, தித்திப்பா இல்லைன்னு சொல்றதுக்கு தாற்பயம் என்னன்னாக்க, வெள்ளம் தித்திப்பா இல்லைன்னா தித்திப்பு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. வெள்ளத்துக்கு எவ்வளவு தித்திப்பு இருக்கணுமோ அவ்வளவு தித்திப்பு இல்லைன்னு அர்த்தம். அந்த தித்திப்பனுடைய அல்பம், இந்த திரகண்மூதுல தித்திப்பே இல்லைன்னு நான் சொன்னேன்னாக்கா, திரகண்மூது பண்ணிட்டு தித்திப்பே இல்லைன்னு நான் சொன்னேன்னாக்கா அதுக்கு என்ன அர்த்தம்? இது நன்யர்த்தம். இப்ப இந்த திரகண்ணமதுக்கு எவ்வளவு தித்திப்பு இருக்கணுமோ அவ்வளவு தித்திப்பு இல்லைன்னு அர்த்தம் அதுக்கு. ஆகையால ததல்பத்துவம் விரோதிதா. உனக்கு தித்திப்பு பிடிக்குமா அப்படின்னா, எனக்கு தித்திப்பு பிடிக்காதுன்னு சொல்லி சொன்னோம்னாக்க தத் விரோதியாக இருக்கக்கூடிய ஒப்பு பட்சணம் தான் எனக்கு பிடிக்கும்னு அர்த்தத்தை சொல்லி சொல்றது. விரோதிதா அப்ராசஸ்தியம், நன்னா இல்லைன்னு சொல்றோமே, அப்ராசஸ்தியம் அபாவஸ்ட இல்லாமை, இக கடகா நாஸ்தி, இந்த இடத்துல படம் இல்லை, இப்படி சொல்ற விவகாரம். இப்படி 6 அர்த்தங்கள்ல பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கிறது. அதனால அகிலஹான்னு சொல்லச்சு கிலம் இல்லாம கில பின்னம்னு அர்த்தமும் பண்ணிட்டு இதுக்கு அர்த்தம் சொல்லணும்னு அர்த்தம். கருடம் அகில வேத நீடாதிரூடம், அகில வேத நீடாதிரூடம், எல்லா வேதங்களும் ஆகிற ஒரு நீட வாசஸ்தானம், அதுல எழுந்தருள் இருக்கிறவர் கருத்மான். இது ஒரு அர்த்தம். இதுல இந்த கருத்மான், இப்ப பூஜிக்கிற கருத்மான் இருக்கிற அவர் எப்படிப்பட்டவர்ன்றதெல்லாம் பத்தி சொல்லணும். இதுக்கு முன்ன போன பாடத்துல வரைச்சு சுமதி மாமி ஒரு கேள்வி கேட்டார். வேதாத்மா விஹகேஸ்வரஹான்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கோமே, கருத்மானுக்கு சொல்லச்சே அதே விஷயத்தை தான் ஹயக்ரீவர் விஷயத்திலையும் சொல்லிட்டு இருக்கோம். ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துல சொல்லச்சே அக்னௌ சமிர்தாட்சிதப்ததந்தோஹோ ஆதஸ்திவான் மந்திரமயம் சரீரம். இப்ப கருடம் அகில வேத நீடாதிரூடம், எல்லா வேதங்களும் கருத்மானுக்கு சரீரமாக திகழ்கின்றன. அதாவது அதுதான் வாசஸ்தானமாக இருக்கிறது. ஆத்மா எங்க இருக்கும்? சரீரத்துக்கு தானே இருந்துட்டு இருக்கும். அது வாசஸ்தானமாக இருக்குன்னு சொல்ற. இங்க சொல்லச்சே ஆதஸ்திவான் மந்திரமயம் சரீரம், மந்திரமயமான சரீரத்தை உடையவனாக ஹயக்ரீவமூர்த்தி இருக்கேன்னு சொல்ற. அகண்டசாரைர்ஹவிஷாம் பிரதானைஹி ஆப்யாயனம் வ்யோம சதாம் விதத்ஸே. இப்படி ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துல சொல்லச்சு ஹயக்ரீவமூர்த்தி தான் வேதங்களை மந்திரங்கள்லாம் ஹயக்ரீவமூர்த்திக்கு சரீரமாக திகழ்கின்றன என்று சொன்னார். இங்க சொல்லச்சே கருத்மான சொல்லி சொல்ற. கருத்மான் தான் எல்லாம் சந்தோமயமாக இருந்துருக்கு. வேத சரீரக்கனாக கருத்மான் இருக்கேன்னு. பெருமாளுக்கு கருத்மான் வாகனம். பெருமாள் அந்த வாகனத்துல அமர்ந்திருப்பவர். இப்ப 2 பேருக்கும் பெருமாளுக்கு சொல்ற குணங்கள்லாம் கருத்மானுக்கு சொல்ல முடியுமான்னு சுமதி மாமி கேள்வி கேட்டான். இதுக்கு சமாதானம் யோசனை பண்ணி பார்த்தேன். எனக்கு ஸ்பூர்த்திக்கல. நான் ஒன்றும் பெரிய வித்வான் இல்லை, அதெல்லாம் எல்லா விஷயமெல்லாம் எனக்கு தெரியுதுன்னு சொல்ல முடியாது. கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்த்தா எனக்கு ஒன்றும் ஸ்பூர்த்திக்கு வரல. அப்புறம் கீதா ஸ்லோகம் மாத்திரம் எனக்கு தோணித்து. கீதா ஸ்லோகத்துல வரைச்சு
பெருமாளுக்கு பொதுப்படையா சொல்ற வார்த்தை இது. கீதா பாஷ்யத்துல 9வது அத்தியாயத்துல சொல்றேன். 9வது அத்தியாயத்துல சொல்லச்சு, அஹம் கிரதுரஹம் யஜ்ஞஹ ஸ்வதாஹமஹமௌஷதம் மந்த்ரோஹம் அஹமே வாஜ்யம் அஹமக்னிரஹம் ஹுதம். அஹம் கிரதுஹு, நான் தான் யாகமாக இருந்துருக்கேன். அஹம் யஜ்ஞஹா, இந்த பஞ்சமகா யஜ்ஞங்கள் அனுஷ்டிக்கிறோம் இல்லையா, தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், பூத யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், பிரம்ம யஜ்ஞம்னு சொல்லக்கூடியவை, அவைகளாகவும் நான் தான் இருந்துருக்கேன். அகம் ஔஷதம், இந்த யாகத்துல சமர்ப்பிக்கக்கூடிய ஹவிஸாகவும் நான் தான் இருந்துருக்கேன். அகம் ஸ்வதா, பித்திருக்களுக்கெல்லாம் பிரீத்திகரமாக சொல்லக்கூடிய ஸ்வதா சப்த வாச்சத்தினால சொல்லக்கூடியதாக இருக்கிறதாகவும் நான் தான் இருந்துருக்கேன். அகமேவ மந்திரஹா, நான் தான் மந்திரமாகவும் இருந்துருக்கேன். அகமேவ ஆச்சியம், ஹோமம் பண்ற வஸ்து, ஆச்சியம்ன்றது நெய், அதுவாகவும் நான் தான் இருக்கேன். இப்படி என்னத்துக்கு எல்லாமே நான் தான் இருந்துருக்கேன். எல்லா ஹவிஸாகவும் நான் தான் இருந்துருக்கேன். இந்த ஹவிஸ் எல்லாம் நிக்ஷேபம் பண்ற அக்னியாகவும் நான் தான் இருந்துருக்கேன். இப்படி எல்லாமாகவுமே நான் இருந்துருக்கச்சே, கருடம் அகில வேத நீடாதிரூடம்னு சொல்லச்சே, ஹைகிரீவனுக்கு என்னென்ன சொல்றோமோ அது மொத்தம் கருத்மானுக்கு சொல்ற மாதிரி இருக்க என்று கேள்வி. இங்கேயும் சொல்லச்சே கண்ணன்னு பொதுப்படையா சொல்ற வார்த்தை தான் இது. அகம்னு சொல்றது பரமாத்மா தான் எல்லாமாகவும் இருக்கேன்னு அர்த்தம். ஹைகிரீவன்னு தனியா ஒன்னும் சொல்லல. அப்ப சுவாமி தேசிகன் ஆதஸ்திவான் மந்திரமயம் சரீரம்னு சொல்லியிருக்காரு. இப்ப ஹைகிரீவனுக்கு மாத்திரம் தனியா என்ன விசேஷம் இருக்குன்னு ஒரு யோசனை வருது. அதுக்கு சமாதானம் ஒரு இடத்துல பார்த்தேன். தத்ரே மமாச பகவான் ஹயசீர்ஷ ஏஷஹ சாட்சாத் சயஜ்ஞ புருஷஸ்தபனீய வர்ணஹ छन्दोमयोऽखिलमयोऽखिल देवतात्मा वाचो बभूवुरुषतीः श्वसतोस्य नस्तः. இது புராணத்துல வரக்கூடிய ஒரு வாக்கியம். இது தத்ரே மமாச பகவான் ஹயசீர்ஷ ஏவ, என்னுடைய யாகத்துல ஹைகிரீவனே தான் எல்லாமாக இருந்தான். சாட்சாத் யஜ்ஞ புருஷா, அவர் தான் யஜ்ஞ புருஷனாக இருந்திருக்கு, யஜ்ஞத்தினால ஆராதிக்கப்படுவராக இருந்திருக்கு. அவர் தான் சந்தோமயனாக இருந்திருக்கு, எல்லா சந்தஸும் அவர் தான். அதே மாதிரி எல்லாமாகவே அந்த கொடுக்கக்கூடிய ஹோமமாகவோ, ஹோமத்துல ஹோமியமான தர்மங்கள், அதாவது வஸ்துக்கள், அந்த வஸ்துக்களாகவோ எல்லாமாகவே அவர் தான் இருந்திருக்கேன்னு ஒரு இடத்துல மகர்ஷியினுடைய வாக்கியம் இருக்கிறதுனால இங்க ஹைகிரீவனை விசேஷிச்சு மந்திரமயம் சரீரம் என்று சொல்றது யுக்தமாச்சுன்னு ஏற்படுறது. சரி, கீதை சொன்ன மாத்திரத்தினால கருத்மானுக்கும் அவருக்கும் சொல்றது எப்படி, ரெண்டு பேரையும் சொல்றது கருத்மானுக்கு சொன்னது எப்படி சமன்வயமாகும்னு இன்னும் ஒரு கேள்வி அப்படியேதான் நிக்கிறது. அதுல ஏதோ பழைய பேப்பர் ஏதோ பார்த்துட்டே இருந்தேன். ஒரு கேலண்டர் பேப்பர்ல அப்பா எதுக்கோ ஒரு வியாசம் எழுதியிருக்கேன்னு போல இருக்கு. அந்த வியாசம் எதுல போட்டிருக்கு என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த வியாசத்துல கருத்மான பத்தி எழுதியிருக்கேன். அந்த கருத்மானுக்கு வரைச்சே, கருத்மான்றவர் இப்ப இந்த கருட தண்டகத்தினால ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய கருத்மான் பெருமாளுடைய வாகனமாக மாத்திரம் இருந்திருக்கவர்ல, இவர் பெருமாளுடைய அவதாரமே என்பதாக. அதுக்கு இந்த சங்கர்ஷண ரூபமாக கருத்மான் இருக்கேன்னு சொல்லச்சு, சங்கர்ஷணாத்மன் கருத்மன் மருத்மன் சகாதீசன்னு இந்த கருட தண்டகத்திலேயே பின்னாடி சொல்லப்படுற விஷ்ணு சங்கர்ஷணாட்சிய
விஞ்ஞான பலசாலினஹ மூர்த்தி ஞான பலாக்கியாயா சர்வாதார ஸ்வரூபிணின்னு இந்த சங்கர்ஷணன்ற ஒரு மூர்த்திக்கு விசேஷத்தை சொல்றேன். கருத்மான் தான் சங்கர்ஷனாக இருந்திருக்கார். சங்கர்ஷணன் தான் கருத்மான். அவர் வேற, இவர் வேற இல்ல. ஜனிஷ்யதி ஹிருஷிகேசா ஸ்வயமேவைஷ பக்ஷிராட். இது பெருமாளே ஹிருஷிகேசா ஏஷ பக்ஷிராட் இந்த கருத்மானாக அவதாரம் பண்ண போறே. கேசவ புண்டரீகாட்சா சுரபுத்திரஸ்ய வேஸ்மனி ஸ்வயம் தர்மஸ்ய ரட்சார்த்தம் விபஜ்ய புஜகாசனஹ. தர்மரட்சணம் பண்ணுவதற்காக பெருமாளே சங்கர்ஷன் கருத்மானாக அவதாரம் பண்ண போறே. त्वं हि सौरे महाबाहो सुपर्णः प्रोच्यसे पुरा अनादि निधने काले கருடச்சாசி கேசவா. மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்கு. நேரேதான் ஒரு காலத்துல சுபர்ணஹா என்கிற பெயரோட இருந்திருக்கு. இப்போ அந்த சமயத்துல நேர் கருடன்னும் பெயர் பெற்றவராக இருந்திருக்கவர். ஆகையால பெருமாளே தான் கருடனாக அவதாரம் பண்ணிருக்க. இங்க சொல்ற கருடன்றவ பெருமாள் வேற, கருடன் வேற இல்ல. ஹைகிரீவ மூர்த்தியே தான் கருத்மானாக அவதாரம் பண்ணிருக்கேன்னு அர்த்தம் இருக்கு. இதையே கருட பஞ்சாசத்துல ஒரு ஸ்லோகத்துல சொல்லிருக்க. அதாவது பெருமாள் ஒத்தரே தானே உட்கார்ந்து இருக்கிறாகவும் வாகனமாகவும் ரெண்டுமாகவும் இருந்திருக்க என்பது. இப்படி பல பிரகாரங்கள்ல இது மொத்தத்தையும் அந்த ஆர்டிகல்ல நிரூபணம் பண்ணிருக்க. ஆகையால கருத்மான்றவர் வேற இல்ல, கருத்மான் தான், அதாவது பெருமாளே தான் கருத்மானாக அவதாரம் பண்ணிருக்காருன்னு சொல்ற. பிராயோ தேவஹா இந்த தேவனாக இருந்திருக்கிற சாட்சாத் எம்பெருமானே தான் அவர் ஹரி கருட பிதா கல்பிதாரோக வாக ஸ்வாபாவ்யா. ஹரி கருடன் என்று ரெண்டா பிரிச்சுண்டு இது கல்பிதமாக இருந்திருக்கிறது. ஒன்னு ஆரோகம், இன்னொன்னு வாக ஸ்வபாவம். அந்த கருத்மான் மேல ஏறி உட்கார்ந்துருக்கவராக ஒருத்தர் இருக்கு. இன்னொருத்தர் எப்படின்னாக்க அதுலயே வாகனமாக இருந்திருக்கவர். வாகனமாகவும் இருக்கவரும் அவர் தான். இந்த வாகனத்தினால வகிக்கப்படுபவராக இருக்கிறவரும் அவர் தான் என்று வியக்தமா சொல்லியிருக்க. இப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் நமக்கு தீர்மானம் ஆயிடுச்சு. என்னன்னா ஹைகிரீவன் சொல்லச்சு இந்த மூர்த்தியாக இருக்கேன்னு சொல்றதுனால, ஹைகிரீவுக்கு சொன்னதுனாலையும் ஒன்னும் தப்பு இல்லை, கருடன் சொல்றதுனாலையும் ஒரு தப்பு இல்லை. ரெண்டு பேருக்கும் சமமாக இந்த மந்திரமயம் சரீரம்னு சொல்றது, ஆத்தஸ்திவான் மந்திரமயம் சரீரம்னு சொல்றதோ, கருடம் அகில வேத நீடாதிரூடம்னு சொல்லி கருத்மான சொல்றதும் ரெண்டுமே ரொம்ப உபபன்னமானது. இந்த வியாக்கியானத்தை பார்த்த பிற்பாடு, அந்த ஆர்டிகளை பார்த்த பிற்பாடு எனக்கு ரொம்ப தெளிவு ஏற்பட்டது. இதே மாதிரி சுதர்சன ஆழ்வாரை நாம சேவிக்கிறோமோ இல்லையா, சக்கரத்தாழ்வாரை சேவிக்கிறோமோ இல்லையா, எங்கெங்கெல்லாம் தனியா சன்னதி இருந்துருக்கோ அந்த இடத்தெல்லாம் பார்த்தோம்னாக்க பெருமாளே சக்கரத்தாழ்வாராக அவதாரம் பண்ணிருக்குவர். பிராயோ தேவ சயித்தம் ஹரிகருட விதா கல்பிதாரோகவாக ஸ்வாபாவ்யா ஸ்வாத்ம பவ்யா பிரதிஷது சகுனிஹி பிரம்ம சப்ரம்மதாம் நஹா. கருட பஞ்சாசத்துல 4வது ஸ்லோகத்துல சொல்ற விஷயம். கருடம் அகில வேத நீடாதிரூடம். இப்படி
அகில வேதங்களாக இருக்கக்கூடிய நீடம் அதுல அதிரூடனாக எழுந்தருளி இருக்கிறவர் கருத்மான் என்பதாக சொல்ற. அதுக்கப்புறமா द्विषत्पीडनोत्कण्ठिता कुण्ठ वैकुण्ठ पीठीकृतस्कन्धमीडे द्विषत्पीडनोत्कण्ठिता कुण्ठ वैकुण्ठ पीठीकृतस्कन्धमीडे. பெருமாள் எப்படி இருக்குன்னா द्विषत्पीडனம் பெருமாளுடைய ஆசிரியச்சவாளுக்கு பெருமாளை யாரான ஆசிரியக்கிறாள்னாக்கா அந்த ஆசிரியக்கிறவாளுக்கு எதிரியாக இருந்துருக்கிறவார்கால அவளை பெருமாள் எப்பவுமே விட்டு வைக்க மாட்டேறான். இப்ப அந்த பகைவர்களை அடக்குவதற்காக இருந்துருக்கிறவர்னு அர்த்தம். அதுல இந்த வியாக்கியானங்கள்ல வரைச்சு கருடம் அகில வேத நீடாதிரூடம்னு சொல்றதுக்கு ஏற்கனவே சொன்ன பிரகாரம் நேத்திரங்காயத்திரமூச்சே திரிவுதித்து சிரோ நாமதேயம் விருவம்சி சந்தாம் தெங்கானி திஷ்யாத்ஞபிரஜனி சபைஹி நிகிரஹோ வாமதேவியம் யஸ்ய ஸ்தோமாத்மனோசௌ பிருஹதிதர கரு தாதிருஷாம்நாத புச்சஹ ஸ்வாச்சந்தியம் ந பிரசூதாம் ஸ்ருதி சத சிகரா பிஷ்டுதாத்மா கருத்மான்னு இந்த கருட பஞ்சாசத்திலேயே வரக்கூடிய ஒரு ஸ்லோகம். கண்ணன் கருத்மானுடைய நேத்திரம் கண்ணுதான் காயத்ரி. காயத்ரம் பூச்சே திரிவர்திக்க சிரஹ திருவர்த்தே சிரோ காயத்ரின்னு வேதம் சொல்றது. திருவித் சந்தஸ்ன்னு ஒரு சந்தஸ், அதுதான் சிரசு. நாமதேயம் யஜும்ஷி அந்த பேரு தான் யஜுஸாக இருந்துருக்கு. சந்தாம் சங்கானி இந்த இப்படி அந்த வரிசையா சொல்லச்சே எதிர்வேதத்துல விஸ்தாரமா சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி கருத்மான் இந்த சந்தஸ் வேதத்துல சொல்லக்கூடிய சந்தஸ்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய சரீரமாக கூடியவராக இருந்துருக்கு. இப்பேற்பட்ட கருத்மான கருடம் அகில வேத நீடாதிரூடம் என்பதாக சொல்ற. இதுவும் ரூபகம் தான். அகில வேதங்களையும் சரீரமாக கொண்டவர் கருத்மான் என்பது. இப்படிப்பட்ட இந்த கருத்மான் द्विषत्पीडनोत्कण्ठिताकुण्ठ வைகுண்ட பீடீகிருத ஸ்கந்தம். கருத்மானுடைய தோல் எப்படிப்பட்டதாக இருக்குன்றத அடுத்தது சொல்ற. பெருமாள் தன்னுடைய எதிரிகளை உடனே பொசுக்கிடுவேன். இப்போ பெருமாளுக்கு யார் எதிரி இருக்கா? யாருமே எதிரி கிடையாது. சமூகம் சர்வபூதேஷன்னு எல்லாருக்கும் சமமாக இருந்துருக்கிறவர். இந்த விஷயத்த தனக்கு யாரும் எதிரி கிடையாதுன்ற விஷயத்த துரியோதனனுக்கு கண்ணன் தெரிவிக்கிறேன். கண்ணன் விதுரருடைய கிரகத்துல போய் சாப்பிட்டு வரேன். அவரை பார்த்து துரியோதனன் கேட்கிறான், இதோ பீஷ்மர் இருக்கு, துரோணர் இருக்கு, நான் தான் இருக்கேன், சத்திரியனா நான் இருந்துட்டு இருக்கேன். இப்படி எல்லாம் விட்டுட்டு ஒரு கீழ் ஜாதி கத்திரியனுக்கே விதுரர் பிறந்தவராக இருந்தாலும் கூட கத்திரியனுக்கும் ஒரு தாழ்ந்த ஜாதி பெண்ணுக்குமாக பிறந்தவராக போயிட்டு அப்படினால அவர் சூத்திரர்னு சொல்லி சொல்றோம். அவாத்துல போய் சாப்பிட்டு வரையன்னு கேட்கிறார். திடதம்மன் போக்தவியம் திடந்தன் நைவ போஜயத்து. எதிரிகளுடைய ஆகாரத்தை எதிரிகள் யாருன்னா ஆகாரம் போட்டாலும் அது சாப்பிடக்கூடாதான். அவன் நல்ல எண்ணத்தோட கூட ஆகாரம் கொடுத்திருந்தா கூட நம்மளுடைய ஒவ்வாமையினால அவளுக்கு பழி வர வேண்டாம். ஆகையால திடதன்னம் ந போஜயத்து. திஷந்தம் நைவ போஜ திஷஜன்மம் ந போக்தவியம். எதிரிகளாக இருக்கிற கொடுக்குற சாதத்தை சாப்பிடக்கூடாது. திஷந்தம் நைவ போஜயத். நம்ம எதிர்க்கிறவாளை சாப்பிட பண்ணி வைக்கக்கூடாது.
நாம நல்ல எண்ணத்தோட சாதம் போட்டு கூட அவளுக்கு உடம்புக்கு ஒவ்வாது போயிட்டோம்னாக்க நாம விஷம் வச்சு கொண்டுட்டோன்ற மாதிரி சொல்லிடுவா. ஆகையால நம்மள யாரெல்லாம் வெறுக்கிறாளோ துவேஷியா இருக்காளோ அவளை சாப்பிட பண்ணக்கூடாதுன்னு துரியோதனன் கேட்கிறான். உனக்கும் எனக்கும் என்ன இருக்கு? நீ என்ன எனக்கு துவேஷியா இல்ல நான் உனக்கு துவேஷியா? ரெண்டு பேரும் இல்லையேன்னா பாண்டவான் துஷசே ராஜன், நீ பாண்டவர்களை துவேஷியா பாவிக்கிற. ஆகையால நான் உனக்கு மம பிராணாகி பாண்டவாக, எனக்கு பிராணனாக பாண்டவர்கள் இருக்கா. ஆகையால நீ எனக்கு துவேஷிதான்னு அர்த்தம் இருக்கு. பெருமாளை பொறுத்த வரைக்கும் ஆசிரிதர்களுக்கு யார் துவேஷியோ, தன்னை அண்டினவர்களிடத்துல அபச்சாரப்படுறவளாக யார் இருக்காளோ அவ எல்லாரும் தனக்கு துவேஷியாகவே பெருமாள் நினைக்கிறேன். द्विषत्पीड नोत्कण्ठिताकुण्ठ वैकुण्ठ पीठीकृतस्कन्धमीडे वैकुण्ठ पीठीकृतस्कन्धमीडे இந்த द्विषत्पीडனத்தினாலேயே அவ மொத்த பேரையும் அடக்கணும்ன்றதுக்காக ஒரு எண்ணம் இருக்கு. அதுல கண்டித அகுண்ட வைகுண்ட பீடி கிருதஸ்கந்தமீடே பெருமாள் ஒருத்தரை நினைச்சேர்னாக்கா, அழிக்கணும்னு நினைச்சேர்னாக்கா யாராலையும் தடுக்க முடியாது. ரட்சா குதஸ்யாத்வை ஜாதரோஷே பயம் குதஸ்யாத்வை சானுகம்பே. இப்போ காகாசுரனை காகாசுரனை அவர் விஷயத்துல அந்த பிராணனை எடுக்கிறதுக்கு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டு காகாசுரன் எத்தனையோ வீட்டுல எல்லாம் போய் திறந்து பார்த்தான், ஒவ்வொரு இடமா கேட்டு கேட்டு பார்த்தா யாராலையும் ரட்சிக்க முடியல. அப்ப பெருமாள் ஒரு சங்கல்பிச்சுட்டாருனாக்கா அந்த சங்கல்பத்தை யாராலையும் மாற்ற முடியாதுன்றது ஒரு விஷயம். இப்போ இந்த இடத்துல பெருமாள் என்னென்ன பண்ணிருக்கார் அப்படின்னா, அவர் தன்னிடத்துல ஆசிரியக்கிறவளிடத்துல யார் விரோதியா இருக்காளோ அவ தன்னுடைய விரோதி. அப்படிப்பட்ட தன்னுடைய விரோதிகளை அழிப்பதற்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாதவராக இருந்திருக்கவர் வைகுண்டன்னு பெருமாளுக்கு, வைகுண்ட புருஷோத்தமன்னு வைகுண்டன்னு பெருமாளுக்கு பேரு. வைகுண்டனுக்கு பீடமாக இருந்திருக்கிறது, அவர் அமர்கின்ற இடமாக இருப்பது கருத்மானுடைய தோள். அப்படிப்பட்ட தோளை உடைய கருத்மானை வணங்குகிறேன் ஈடே என்பது அர்த்தம். இன்னும் மேல நிறைய சொல்ல போறேன். கருடமகில வேத நீடாதிரூடம் திஷத்பீட நோத்கண்டிதாகுண்ட வைகுண்ட பீடீகிருதஸ்கந்தமீடே. இதுவரைக்கும் இந்த கருட தண்டகத்துல இருக்கக்கூடிய அர்த்தம் சொல்லிட்டேன். இந்த பாகத்துக்கு இந்த கருத்மானே தான் பெருமாளுடைய அவதாரம்ன்ற விஷயத்த பல பிரமாணங்களை கொண்டு அப்ப இந்த வியாசத்துல சாச்சிருக்க. அதையும் இன்னைக்கு ஒரு விஷயமா சொல்லிடுவோம். இதுல இந்த ஹரி கருடபிதா கல்பிதா ரோகவாகான்னு கருட பஞ்சாசத்துல சுவாமி தேசிகன் சொன்ன பிரமாணத்தை சொல்லியிருக்கேன். அப்பா எதனா பேசினாக்கா பேசச்சேயே பல வேத வாக்கியங்களை சொல்லிதான் சொல்லுவேன். அந்த வேத வாக்கியங்களை கொண்டு நிரூபணம் பண்ற. ஹரி பதங்க படரி சுபர்ணா, இது தைத்திரிய ஆரண்யகத்துல ஒரு வாக்கியம் இருக்கு. ஹரிஹி அந்த பெருமாள் தான், பதங்கா படரி சுபர்ணஹான்னு சொல்லி சொல்ற. சுபர்ணஹான்ற சப்தம் இருக்க கருத்மானு தான் சாட்சாத் பட்சி ரூபமான சுபர்ணஹான்றது சுபர்ணோசி கருத்மான்னு அந்த கருத்மானு தான் சொல்ற. அப்ப ஹரிஹி சுபர்ணஹான்னா தான் பெருமாளே தான் சுபர்ணனாக கருத்மானாக அவதாரம் பண்ணேர். இதுக்கு ஒரு இன்னொரு அர்த்தம் இருக்கு. இந்த கருடனுக்கு ஒரு வாகனம் பார்க்கணுமே. கருடனுக்கு யாரு வாகனம்னா வாயு வாகனமா. அப்போ பெருமாளுக்கும்
வாயுவாகனஹான்னு ஒரு திருநாமம் பாருங்க. சஹஸ்ரநாமத்துல வரச்சே சுபர்ணோ வாயுவாகனஹா, சுபர்ணஹான்னு கருத்மானுடைய திருநாமம். அந்த சுபர்ணஹான்றது பெருமாளுடைய திருநாமம். பெருமாள் வேற கருத்மான் வேற இல்ல, பெருமாளை தான் கருத்மானாக அவதாரம் பண்ணிருக்கேன்றது ஒன்னாச்சா. வாயுவாகனஹான்னு சொல்லச்சு சுபர்ணோ வாயுவாகனஹா, வாயுவாகனமாக கருத்மான் இருக்கேன்னா பெருமாளுக்கும் வாயுவாகனஹான்னு பெருமாளுக்கும் ஒரு திருநாமம். அப்ப இதுல இருந்து வந்து வச்சா ரெண்டு எத்தனை பிரமாணங்களை சாச்சிருக்கேன்றதுக்காக சொல்றேன். ஏகோ விஷ்ணோர் த்விதீயஹா, இந்த இதே கருட பஞ்சாசத்துல 5வது ஸ்லோகத்துல இந்த மாதிரி சொல்லிருக்க. ஏகோ விஷ்ணோஹோ த்விதீயஹா, இந்த பெருமாளுக்கே தான் பெருமாள் அவரும் ஒத்தர் தான், ஆனா இன்னொரு ரூபமாக இருந்துருக்கு. பெருமாளுக்கு 5 நிலையெல்லாம் இருந்துருக்க மாதிரி த்விதீய ரிச்சிதர விதித்தம் பஞ்சவர்ணி ரகசியம் ஷாட்குண்ய ஸ்மேர சப்த ஸ்வர கதி ரணிமா தியஷ்ட சம்பன்னவாத்மான்னு அவர் பெருமாளுடைய அவதாரம் தான் கருத்மான்றதுக்கு இன்னொரு பிரமாணம் சொல்லிட்டு, சததூஷணியிலிருந்து ஒரு பிரமாணம் சாச்சிருக்க. 65வது வாதத்துல சுவாமி சாச்சிருக்க. ஆதிபக்தானாம் அனந்தகருட விஸ்வக்சேனாதீனாம் இச்சாவதாராத், இச்சாவதாரம்னு இப்படி அனந்தகருட விஸ்வக்சேனாதிகளாக அவளுக்கெல்லாம் கூட தன்னுடைய சங்கல்பத்தினால அவதாரம் எடுக்கிறதுன்றது இருந்துருக்கு. இப்போ அதுல கருத்மான ஆதி பக்தர்னு சொல்லிருக்க. எம்பெருமானுக்கு முதல் ஆதி கவின்னு வால்மீகிய சொல்ற மாதிரி இவர் ஆதி பக்தராக இருந்துருக்கு. இன்னொரு இடத்துல தைத்திரிய பிராமணத்துல வரச்சே ஒரு தஸ்ய காயத்ரி வரிசையா சொல்லிட்டு வர, காயத்ரி சந்தஸ், உஷ்ணி சந்தஸ், திருஷ்டு சந்தஸ் இவைகள்லாம் சரீரமாக இருந்துருக்கு. ஏனகும் ஹவை சந்தோரதமாஸ்தாய, இப்படிப்பட்டவராக இருந்திருக்கிற வேத ரதம் இருக்க, அதுல ஏறிண்டு பெருமாள் ஏதன் மத்வானம் சமச்சரதின்னு சொல்லிருக்க. இங்க இருக்கிற பிரஜாபதி சப்தம் பரமாத்மாவை தான் சொல்றது. அந்த பரமாத்மா தான் தானே கருத்மானாகவும் அவதாரம் பண்ணிண்டு தன்னுடைய வாகனமாகவும் தான் அதுல எழுந்துள்ள இருக்கவனாகவும் இருந்துருக்கேன்னெல்லாம் சொல்ற. ஆகையால இந்த ஹைகிரீவ மூர்த்தியே தான் கருத்மானாக அவதாரம் பண்ணேர்னு சொல்றதுல ஒன்றும் தப்பில்லை. அவரும் மந்திரமயம் சரீரம்னு ஹைகிரீவ மூர்த்திக்கு ஏற்பட்டிருக்கு. கருத்மானுக்கு அவர் சந்தோமயன அகில வேத நீடாதிரூடான்னு சொல்லி கருத்மான மங்களாசாசனம் பண்ற. இப்படிப்பட்ட மங்களாசாசனத்தை இன்றைய தினம் நாம் பார்த்தோம். இந்த தருணத்தினுடைய மீதி பாகத்தினுடைய அர்த்தத்தை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். அந்த கருத்மான் ரூபத்துல இருந்துருக்கிற எம்பெருமானுடைய கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் வரணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.